நீங்க ஒரு முருகரோட ஃபேனா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான்றத சொல்லவே வேணாம். ஏன்னா, இப்போ எல்லாரும் முருகரோட ஃபேன் தான். இது கலியுகம் இல்ல, முருகரோட யுகம். ஆமா, முருகர் பண்ற அதிசயத்த எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அவரோட அதிசயம் நிகழ்ந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, சிக்கல் சிங்காரவேலர். முருகர் பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு இடம். இந்த கோயில் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முறையாவது பார்க்கணும். இந்த இடம் மட்டும் இல்லன்னா, இன்னைக்கு முருகரோட வரலாறே இல்ல. இங்க தான் சூரசம்ஹாரமே முடிஞ்சது. இந்த இடத்துக்கு வரலன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சிருக்குமா? நடந்திருக்குமான்றதே தெரியாது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, முருகர் தன் அன்னை பார்வதியிடம் வேல் வாங்கிய இடம். சிக்கல் சிங்கார வேலர். அதனால தான் அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, வியர்வை சிந்தும் வேலவா போற்றின்னு போர்டு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா, கடுந்தவம் மேற்கொண்டு தன் அன்னை பார்வதியிடம் வேல வாங்கிட்டு செந்தூர்ல போய் பார்த்தீங்கன்னா, சம்ஹாரம் செய்றாரு. ஆனா, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்ல நடக்குது பார்த்தீங்களா? 5வது நாளு இங்க இருந்து இந்த வேல் எடுத்துட்டு போய் திருச்செந்தூருக்கு குடுக்குறாங்க. அந்த நிகழ்வு நடக்கும்போது ஒட்டுமொத்த கோயில் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப ஹீட்டா இருக்கும். செவுரெல்லாம் தண்ணி லைட்டா வேர்வை சிந்துற மாரி இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா, முருகர் வேல் வாங்குனாரு பார்த்தீங்களா? அப்ப அவரு உடம்பெல்லாம் செப்பு திருமேனி செவக்க செவக்க இருந்துச்சு. அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த வைபவத்த அப்ப நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோயில்ல மூலவர் சிலை கிடையாது. அதுக்கு பதிலா ஐம்பொன்னால செய்யப்பட்ட முருகர், வள்ளி தேவனார் சிலைய பார்க்கலாம். அந்த முருகரோட சிலைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 5வது நாள் வைபவம் நடக்குது பார்த்தீங்களா? வேல் எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க இல்லையா? அன்னைக்கு அந்த சிலையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப ஹீட் ஆயி முகத்துலருந்து வேர்வை ஊத்தும். இந்த அதிசயம்லாம் இந்த உலகத்துல எங்க நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கலியுக கடவுள், தமிழ் கடவுள் முருகரால மட்டும் தான் செய்ய முடியும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலு. நீங்க ஒரு முருகர் ஃபேனா இருந்தா தயவு செய்து இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வாங்க. வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்கள் மாறும். ஏன்னா முருகர் வேல் வாங்கி சம்ஹாரம் செஞ்ச மாதிரி அவருக்கு வெற்றி கிடைச்சது இல்லையா? அதே மாதிரி நாங்க பார்த்தீங்கன்னா, எங்க கசின்ஸோட இந்த டெம்பிளுக்கு வந்திருந்தோம். ஸோ ஒரு விளாக் எடுத்திருந்தேன். இந்த விளாக் கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். ஒரு ஃபுல் வீடியோவா. இந்த கோயில பத்தி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் முடிச்ச பிறகு தான் இந்த கோயில்லயும் சூரசம்ஹாரத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோயில்ல மூலவர் சிலை கிடையாது. அதுக்கு பதிலா தான் ஐம்பொன் சிலை இருக்கு. இப்ப நீங்களும் பாருங்க. பார்த்து வியந்திட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல முருகருக்கு அரோகரான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.